மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மிகப்பெரிய தோல்வியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இப்போ அங்க சற்று முன் இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஜோ பைடனுடைய மூத்த ஆலோசகர்கள் 2 பேர் இஸ்ரேலுக்கு இப்போ பயணமா போயிருக்காங்க. அங்க போயிட்டு இந்த போர், குறிப்பா ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல், லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு மத்தியில நடக்கக்கூடிய இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து 2 மூத்த ஆலோசகர்கள் இப்ப இஸ்ரேலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய இந்த போர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அது இல்லாம இந்த போரோட காரணமா இடம்பெயர்ந்து போன மக்கள், லெபனான்ல இருந்து பல மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க, இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில இருந்து பல மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. இந்த இடம்பெயர்ந்து போன மக்கள் திரும்ப அவங்களுடைய இடங்களுக்கு திரும்புறதுக்கு ஏற்ற வகையில இந்த 2 தீர்மானம், ஒன்னு போர் நிறுத்தம், இன்னொன்னு இடம்பெயர்ந்த மக்கள் அவங்க வீட்டுக்கு வருது, இந்த 2 தீர்மானம் சம்பந்தமா ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தோட பேச்சுவார்த்தைக்காக ஜோ பைடனுடைய மூத்த ஆலோசகர்களா இருக்கக்கூடிய 2 பேர் இப்ப இஸ்ரேலுக்கு பயணமா வந்திருக்காங்க. இது இன்னமும் அங்க இப்ப போற நிறுத்தி ஆகணும், பிணை கைதிகளை மீட்டு கொண்டே வந்தாகணும்ன்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில பெஞ்சமின் நெத்தன்யாஹு சிக்கி இருக்கிறாரு. ஆனா ஹிஸ்புல்லாவும் எந்த வகையில நாங்க பின்வாங்க தயாரா இல்ல அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இப்போ அங்க சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஹிஸ்புல்லா அவங்களுடைய அங்க லெபனான்ல இருக்கக்கூடிய லிட்டனி ஆற்றங்கரை, இந்த லிட்டனி ஆற்றங்கரை வடக்கு பகுதியில ஹிஸ்புல்லா ஹெவி வெப்பன்ஸ் அங்க இறக்கி இருக்கிறாங்க, ரொம்ப கனரக ஆயுதங்கள் அந்த இடத்துல இறக்கி இருக்கிறாங்க, போருக்கு ரொம்பவே தீவிரமான நிலையில இருக்கிறாங்கன்ற செய்தி வருது. இப்ப இன்னைக்குமே மத்திய இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் இந்த பகுதிகளில் பெரிய அளவுல ராக்கெட்டுக்கான சைரன்கள் ஒலிக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஹிஸ்புல்லாவும் அவங்களோட ஆயுதங்களை தீவிரமான முறையில் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே லெபனானோட எல்லை பகுதியில, இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதியில லெபனான் ராணுவம் சார்பில் 8000 துருப்புகள் அந்த ராணுவத்துல இறக்கி இருக்கிறாங்க. அந்த எல்லை பகுதியில லெபனானுடைய ராணுவம் சார்பில், ஹிஸ்புல்லா தனி, லெபனானுடைய கவர்மெண்ட் ராணுவம் சார்பில் ஒரு 8000 துருப்புகளை தயார் நிலையில வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக லெபனான் எப்பவுமே தயார் நிலையில இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க அந்த போரை முடிவு கொண்டு வரணும், குறிப்பா பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நெத்தன்யாஹுக்கு இப்ப காத்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகையா இருக்கக்கூடிய சேனல் 12, இந்த சேனல் 12 சார்பில் ஒரு போலிங் ஒன்று நடத்துறாங்க. ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒண்ணு மக்கள்கிட்டே அந்த கருத்து கணிப்பு விடுறாங்க. அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரம் இஸ்ரேல்ல தேர்தல் வரப்போகுது. இப்ப இந்த தேர்தல்ல இப்போ உடனே இந்த போரோட நேரத்துல இப்ப உடனே வச்சிடலாமா அல்லது கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமா, ஒரு வருஷம் கழிச்சு தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அந்த கேட்கப்படுது. இங்க கேட்கப்பட்ட இந்த கருத்துல இந்த தேர்தல் உடனடியா நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி 51% மக்கள் இப்போ வாக்களிச்சிருக்கிறாங்க. இல்ல இந்த தேர்தல் ஒரு வருஷம் கழிச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி 31% மக்கள் மட்டுமே ஒரு வருஷம் கழிச்சு நடத்தலான்றாங்க. இப்போ உடனடியா தேர்தல் வந்தே ஆகணும், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி 51% மக்கள் இப்ப அதுக்காக வாக்களிச்சிருக்காங்க. அடுத்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட செயல்பாடு, அவருடைய இந்த ஆட்சி, இந்த போரோட கையாண்ட விதங்கள் இது எப்படி இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்கும் போது 55% மக்கள், அந்த இஸ்ரேல் மக்கள்ல 55% மக்கள் இவர் மிக மோசமான ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. 41% மக்கள் மட்டுமே பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஓகே, அவரை நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி வெறும் 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. இவர் மோசமான பிரதமர் அப்படின்னு சொல்லி 55% மக்கள் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 4% மக்கள் அவங்களுடைய கருத்தை நாங்க கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தத்துல பார்த்தா பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக கிட்டத்தட்ட 60% மக்கள் நெத்தன்யாஹுக்கு எதிராக இவர் ஒரு மோசமான பிரதமர் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. ஆனா அந்த மக்கள், இஸ்ரேலிய மக்கள் அவங்களுடைய படை வீரர்களை நம்புறாங்க. குறிப்பா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய யோகலண்டுக்கு 58% மக்கள் யோகலண்ட் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. ஐடிஎஃப் சீஃப் ஜெனரலா இருக்கக்கூடிய ஹெர்சி ஹலவ், இந்த ஹெர்சி ஹலவை 59% மக்கள் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை நம்புறதா வாக்கு கொடுக்குறாங்க. மொசாதுடைய தலைவரா இருக்கக்கூடிய டேவிட் பர்னாரியாவை 60% மக்கள் நம்புறாங்க. அப்ப இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு நம்பும் போது இப்ப இஸ்ரேல் மக்களுடைய மனநிலை என்னன்னா, இந்த போர், இந்த நாட்டுக்காக தான் நீங்க போர் செய்றீங்க, அரசு சார்பில் போர் செய்றீங்க, இந்த போர் செய்யக்கூடிய அந்த போர் படை தளபதிகள் இருக்கிறாங்களே, யோகலண்ட் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்காரு, ஐடிஎஃப் தலைவரை நாங்க நம்புறோம், மொசாதுடைய தலையை நம்புறோம், இவங்க இந்த நாட்டுக்காக போர் செய்யறாங்க,
ஆனா பெஞ்சமின் நெத்தனியா அவரோட சுயலாபத்துக்காக இங்க போர் செஞ்சுட்டு இருக்காரு. அங்க மக்களை கொண்டு குவிக்கிறதா இருக்கட்டும், இங்க அவர் செய்யறது எல்லாமே இவர் நடத்தக்கூடிய போர் அடுத்த தேர்தல் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டுமே இவர் ஆட்சி செய்யறாரு. அதனாலதான் இஸ்ரேலிய மக்கள் 55% மக்கள் இவர் ரொம்ப மோசமான பிரதமருங்கிறாங்க. 4% மக்கள் கருத்தை சொல்ல விரும்பல அப்படின்னு வந்து போயிருக்காங்க. அப்போ பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில இப்ப இஸ்ரேல்ல மாடி இருக்காரு. இஸ்ரேலிய மக்களுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் பெஞ்சமின் நெத்தனியா இப்ப சிக்கி இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர், ஒரு வருஷமா இந்த போர் நடக்குது. இந்த போர் உடனடியா நிறுத்தப்பட்டு பிணை கைதிகள் மீட்கப்படணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு இஸ்ரேலிய மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, ஆமா, இந்த போர் உடனடியா நிறுத்தப்பட்டு பிணை கைதிகள் மீட்கப்பட்டே ஆகணும்னு சொல்லி 73% மக்கள் இதுக்காக வாக்கு செலுத்திருக்காங்க. இந்த போர் நிறுத்தப்படணும், பிணை கைதிகள் மீட்கப்படணும். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க போர் இது நாட்டுக்காக இல்ல, நெத்தன்யாவோட தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக தான் நடக்குது. அதனால இந்த போர் நிறுத்தப்பட்டு பிணை கைதிகள் மீட்கப்படணும்னு சொல்லி 73% இஸ்ரேலிய மக்கள் அதுக்கு ஆதரவா வாக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்படுது. இப்போ போன வருஷம் அக்டோபர் 7 அன்னைக்கு ஹமாஸ் வந்து இஸ்ரேல் உள்ள இறங்கி ஒரு தாக்குதல் நடத்தி தான் அவங்க பிணை கைதிகளை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இது பெஞ்சமின் நெத்தனியா அரசுடைய மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவு, அவங்க அரசுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. இந்த தோல்விக்காக இது எப்படி இந்த தோல்வி நடந்துச்சு, எங்க இவங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணுமா, ஒரு ஸ்டேட் கமிஷன் என்கொயரி ஒண்ணு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா இந்த இது மிகப்பெரிய ஒரு தோல்வி, இவங்க கோட்டை விட்டுட்டாங்க, எங்க கோட்டை விட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு விசாரணை கமிஷன் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள்ல 80% மக்கள் கண்டிப்பா விசாரணை கமிஷன் வச்சே ஆகணும் சொல்லி சொல்றாங்க. வெறும் 10% மக்கள் மட்டுமே இல்ல விசாரணை கமிஷன்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி, அதாவது நெத்தனியாவோட ஆதரவாளர் இருப்பாங்கல்ல, இல்ல தேவையில்லைன்னு சொல்லி ஒரு 10% மக்கள் சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 10% மக்கள் இதுல நாங்க கருத்தை சொல்லலங்கிறாங்க. ஆக மொத்தம் மெஜாரிட்டி ஆஃப் த இஸ்ரேல் பீப்புள், அவங்களுடைய இஸ்ரேல் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் நிறுத்தப்படணும், குறிப்பா இவங்க இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தனியாவோட அரசு கோட்டை விட்டது விசாரிக்கப்படணும், நெத்தனியா ஒரு மோசமான பிரதமர் அப்படின்னு சொல்லி நெத்தனியாவுக்கு எதிராக இன்னைக்கு இஸ்ரேலிய மக்கள் திரண்டு போயிருக்கிறதால நெத்தனியா இது அந்த பிணை கைதிகளை மீட்டு கொண்டே வந்தாகணும் அப்படின்ற ஒரு நிற்கதியில மாட்டிட்டு நிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு சேனல் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு போலிங். இதுக்கு அடுத்து அங்க களத்துல நடக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெத்தனியா வந்து ஒரு மீட்டிங்ல ஒண்ணு கலந்துக்கிறாரு. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ்ல நடந்த ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா, இப்போ அக்டோபர் 7 ஹமாஸ் சார்பில் இங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, இந்த தாக்குதல் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஒரு வருஷத்துக்கான நினைவேந்தல் அப்படின்னு சொல்லி ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நினைவேந்தல்ல இந்த மாதிரி நம்ம அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் இறந்துட்டோம் அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்தக்கூடிய ஒரு இளைஞர் எந்திரிச்சு பயங்கர கடுமையா கத்துறாரு, ஷேம் ஆன் யூ, உனக்கு அவமானமா இல்ல அப்படின்னு சொல்லி கடுமையா கத்துறாரு. என் தந்தையை நான் பறி கொடுத்துட்டேன், உன்னாலதான் உன்னோட அலட்சியத்தாலதான் என் தந்தையை நான் பறி கொடுத்துட்டேன்னு சொல்லி நெத்தனியாவுக்கு எதிராக கடுமையான கோஷம் போட்டாரு. இந்த மீட்டிங் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா வெறும் பிணை கைதிகளோட குடும்பத்தார் தான். ஹமாஸ் கிட்ட யாரெல்லாம் பிணை கைதிகளா இருக்காங்களோ அல்லது இதுக்கு முன்னாடி யார் பிணை கைதிகள் இருந்தாங்களே அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த மீட்டிங்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டாங்க. அப்படி வந்திருந்தவங்கள ஒருத்தருடைய மகன் தான் சொல்றாரு, எங்க அப்பா இறந்துட்டாரு இந்த போர்ல, எங்க அப்பா இறந்து போனதுக்கு நீதான் காரணம், ஷேமானி உனக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லி நெத்தனியாவை நோக்கி கடுமையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கேள்வி கேட்டோன்னா நெத்தனியா அப்படியே ஸ்டன்னா இந்த இடத்துல நின்ட்டாரு. அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நெத்தனியா பேசவே இல்லைன்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நெத்தனியா மலைச்சு போய் நின்றுட்டாரு. அந்த இடத்துல எதுவுமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நெத்தனியா நின்றுட்டாரு. அதுக்கடுத்து அந்த நபரை சமாதானப்படுத்தி அவர் வெளியில கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டாங்க. எப்படியோ பார்த்தோம்னா மக்கள் ஒரு ஊடகம் மூலியமா அவங்களோட கருத்தை சொல்றதா இருந்தாலும் சரி, பிரதமர் மூஞ்சுக்கு முன்னாடியே ஒரு கருத்தை சொல்றதா இருந்தாலும் சரி, நெத்தனியா நீ வேலைக்காவது ஒரு பிரதமர், உன்னோட தனிப்பட்ட லாபத்துக்காக இங்க நீ மக்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்க, உன்னோட தனிப்பட்ட லாபத்துக்காக இங்க பொருளாதாரத்தை நாசம் பண்ணி இங்க ஒரு போரை நடத்திட்டு இருக்கன்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள் கடுமையான அதிருப்தியில, நெத்தனியா மேல மிகப்பெரிய கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. அதனால இப்ப இஸ்ரேல்ல ஒரு தேர்தல் வந்தது அப்படின்னா நெத்தனியா படுதோல்வியை சந்திப்பாரு அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் ஊடகங்களுடைய ஒரே கருத்தா இருக்குது. கடைசியா பார்த்தோம்னா இந்த ஒரு நிலைமையை பயன்படுத்தி இங்க கத்தார் சரியா காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இப்ப கத்தார் சார்பில் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தோஹாவுல ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் கலந்துட்டோம்னா, கத்தாருடைய பிரதமர் இருக்கக்கூடிய ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர் அதுல முக்கியமான ஒரு நபரா கலந்துக்கிட்டாரு. மொசாதுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய டேவிட் பார்னியா, அப்புறம் அமெரிக்கா சிஐஏடைய ஹெட்டா இருக்கக்கூடிய வில்லியம் பர்னஸ், இந்த மாதிரியான முக்கியமான நிர்வாகிகள் முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிட்டு இந்த போரை ஒரு நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும், ஒரு வருஷமா இங்க போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கத்தாரோட தலைமையில இந்த ஒரு மீட்டிங் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக நடத்திருக்காங்க. எகிப்து சார்பில் வந்துமே முக்கியமான அதிகாரிகள் அதுல கலந்துருக்காங்க. இந்த மீட்டிங்கோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு வருஷமா இங்க போர் நடந்துட்டு இருக்குது, இதை ஒரு முடிவுக்கு தான் கொண்டு வருவோமே அப்படின்னு சொல்லி கத்தார் இதுக்கான ஒரு முழு முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பா அங்க கத்தார் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா,
இஸ்ரேல் நீங்க வந்து ஒரு சிலரை நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருந்தீங்க. ஹமாஸோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சின்வாரா இருக்கட்டும், இஸ்மாயில் ஹனியாவா இருக்கட்டும், இவங்களெல்லாம் நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருந்தீங்க. அவங்க தான் இறந்துட்டாங்க, அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. இப்போ முக்கியமா நீங்க யாரை டார்கெட் பண்ணிருந்தீங்க, அவங்க கொல்லப்பட்ட பிறகு எதுக்கு இன்னும் நீங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கணும்? அதனால இந்த போரை இதோட நிறுத்திடலாமே அப்படின்னு சொல்லி இத போர் நிறுத்தம் அப்படிங்கறது ஒரு மையமான கருத்தா வச்சு கத்தாருடைய தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம், அதுல இஸ்ரேலுடைய மொசாத் சார்பில் இருந்தும் அமெரிக்காவுடைய CIA சார்பில் இருந்துமே எல்லா அதிகாரிகளும் அதுல கலந்துக்கிட்டு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல வைக்கப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த போர் நிறுத்தப்படணும். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள், காசா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அங்கிருந்து அவங்க வெளியில போனோம். சிக்கி இருக்கக்கூடிய பிணை கைதிகள், ஹமாஸுடைய தரப்புல இருக்கக்கூடிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படணும். பதிலுக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய பலஸ்தீன கைதிகள் அவங்க விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. இந்த மீட்டிங்கோட ஒரு மைய கருத்து அதாவது அதிகபட்சம் முழு போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு கட்டத்தை எட்டணும். அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கைதியாச்சும் பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு போர் தணிக்கக்கூடிய ஒரு வேலையாச்சும் ஈடுபடணும்னு சொல்லி கத்தார் ஒரு முக்கியமான முயற்சி ஏற்படுத்திருக்காங்க. இப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே கத்தாருடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. மத்த அரபு நாடுகள் மாதிரி வீட்டுல உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு ஒட்டகரியை சாப்பிட்டுட்டு உட்காரல. ஆரம்பத்துல இருந்தே காசா மக்கள் மேல இருக்கக்கூடிய கவனத்துல மட்டுமே அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அக்டோபர் 7 போன வருஷம் அக்டோபர் 7 தாக்குதல் நடந்துச்சு. அந்த அக்டோபரோட கடைசியில கத்தார் மொசாத் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இஸ்ரேலோட மொசாதை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கடுத்து போன வருஷம் டிசம்பர்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்படி கத்தார் நடத்துற அந்த பேச்சுவார்த்தையில தான் அந்த டைம்ல ஒரு வாரம் போர் நிறுத்தம் நடத்தப்பட்டுச்சு. கைதிகள் பாதி பேரை விடுவிக்கக்கூடிய ஒரு வேலை, அதாவது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன கைதிகள் 240 பேரை விடுவிச்சாங்க. ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய 240 கைதிகளை 109 பேரை விடுவிச்சு ஒரு வாரம் போர் பதட்டம் நடந்து அந்த டைம்ல அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மனிதாபிமான உதவிகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. மருந்தே அந்த டைம்ல இல்லாம இருந்துச்சு. இந்த மருந்து எல்லாம் அந்த மக்களுக்கு போய் கிடைக்கிறது காரணம் கத்தாரோட அந்த முயற்சி தான். அதுக்கப்புறமும் கத்தார் உடல டிசம்பர்ல இந்த ஏற்பாடு செஞ்சாங்க. திரும்பவும் 2024 மார்ச் மாசம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அடுத்து ஜூலைல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்ப திரும்பவும் இந்த அக்டோபர்ல திரும்ப ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு போர் நிறுத்தம் தான் கொண்டு வந்துருமே, எதுக்கு திரும்ப அடிச்சுட்டு சாவணும் அப்படின்னு சொல்லி கத்தார் ஒரு அழகான ஒரு தீர்மானத்துக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த தீர்மானத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இப்ப அமெரிக்காவுடைய 2 மூத்த ஆலோசகர்கள் இஸ்ரேல் அரசு கிட்ட போய் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து பாதிக்கு இடம்பெயர்ந்து போன மக்கள் அவங்க இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எது எப்படியோ இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்னன்னா, பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வரணும். வடக்கு இஸ்ரேல்ல இடம்பெயர்ந்து போயிருக்காங்களே, ஏன்னா ஹிஸ்புல்லா அடிச்சுட்டே இருக்கிறதால வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணி போயாச்சு. அந்த மக்கள் திரும்ப அவங்க இடத்துக்கு வந்தாதான் நமக்கு அவங்க நிம்மதியா ஓட்டு போட முடியும். அப்ப இந்த ஓட்டு வேணும்னா அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும், பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வரணும். அதனால போர் நிறுத்தம் அப்படின்ற வழிக்கு பெஞ்சமின் நெத்தன்யா வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அவரை நோக்கி மிகப்பெரிய தோல்வி, அவருக்கு முன்னாடி ஒரு படுபாதாளம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய கள நிலவரம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.